அண்மை செய்தி. கூலி விற்பனை செய்பவர்கள் மீது ஏன் குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுக்கக்கூடாது என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியிருக்கிறது. அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நாகேந்திரன். வணக்கம் நாகேந்திரன், விவரங்கள். வணக்கம் சுபா. நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் அந்த போதைப் பொருள் மற்றும் போதைப் பொருட்கள், குட்கா, கான்ஸ், கூலிப் உள்ளிட்ட இந்த பொருட்கள் விற்பனை செய்தது தொடர்பாக ஜாமீன் மற்றும் முன்ஜாமீன் கோரி பல வழக்குகள் அந்த விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் இந்த மனுக்கள் மீது ஏற்கனவே கடந்த முறை விசாரணையின் போது நீதிபதி பள்ளியில் மாணவர்கள் இந்த குட்கா வகைகளை அதிகம் பயன்படுத்துகிறார்கள், மிகுந்த வேதனை உள்ளது, எனவே ஏன் இந்த குட்கா வகைகளை இந்தியா முழுவதும் தடை செய்யக்கூடாது என கேள்வி எழுப்பி இந்த வழக்கை தாமாக முன்வந்து விசாரணை செய்து வருகிறார். இந்த வழக்கு மீண்டும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. தமிழக அரசு தரப்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் வீரா கதிரவன் மற்றும் குற்றவியல் வழக்கறிஞர் அன்புநீதி ஆகியோர் ஆஜராகி வாதங்களை முன்வைத்தனர். அதில் அவர்கள் தெரிவித்தது என்னவென்று பார்த்தோம் என்றால், தமிழக அரசு தமிழகத்தில் குட்கா, புகையிலை பொருட்களை முற்றிலும் தடை செய்துள்ளது. இருந்த போதும் அண்டை மாநிலங்களில் இருந்து விற்பனை செய்வதற்காக சட்டவிரோதமாக கொண்டு வருகின்றனர். அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கையின் மூலம் தடுக்கப்பட்டு வருகிறது. மீறி விற்பனை செய்பவர்களை கடைகளுக்கு 20,000 மேல் அபராதம் விதிக்கப்பட்டு கடைகளும் சீல் வைக்கப்படுகின்றன. பலர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு தொடர் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகின்றது. இந்த விவகாரத்தில் ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், மேலும் அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலங்களின் அரசு தமிழக அரசு கடிதம் எழுதியிருக்கிறது. அதில் குட்கா பொருட்களின் உற்பத்திக்கு தடை விதிக்க வேண்டும், சட்டவிரோதமாக தமிழகத்திற்கு குட்கா பொருட்களை விற்பனை செய்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் சுகாதாரத்துறை தரப்பில் கடிதம் அனுப்பப்பட்டுள்ளதாக கூறினர். ஒன்றிய அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குட்கா உள்ளிட்ட பொருட்களை வேறு மாநிலங்கள் தான் அனுமதி பெற்று தயாரிக்கப்படுகிறது, தமிழகத்தில் எந்த தயாரிப்பும் அனுமதிக்க இல்லை, மேலும் இவர்களுக்கு பல்வேறு கட்டுப்பாடுகளை ஒன்றிய அரசு தொடர்ந்து விதித்து வருகின்றது எனவும் கூறினார். இரு தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்து பதிவு செய்த நீதிபதி குட்கா பொருட்களை வாலிபர்கள், இளைஞர்களை தாண்டி பள்ளி மாணவர்கள் அதிகம் பயன்படுத்துகின்றனர், இவர்களை பாதிக்கக்கூடிய அளவில் விற்பனை நடைபெற்று வருகிறது எனவும், பள்ளி மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக உள்ள, மேலும் உடல் நலத்திற்கு பாதிப்பு, வாய் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த உள்ளிட்ட பொருட்கள் உள்ளதாகவும் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என பள்ளி மாணவர்களை பாதுகாக்க வேண்டும் என அரசு கள்ளச்சாராயம், கஞ்சா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களுக்கு விற்பனை செய்வர்கள் மீது குண்டர் தடுப்பு சட்டத்தில் பயன்படுத்தி நடவடிக்கை எடுக்கிறார்களோ அதே போல் கடுமையான நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இதனை முற்றிலும் தடை செய்ய முடியும் எனவும், இந்த நீதிமன்றம் ஒன்றிய மற்றும் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு விரைவில் கூலி போன்ற பொருட்களை தடை செய்வது குறித்து உரிய விதிமுறைகளை உத்தரவுகளாக பிறப்பிக்க உள்ளது என கூறி தீர்ப்புக்காக இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்து நீதிபதி பரத சக்கரவர்த்தி உத்தரவிட்டுள்ளார். சுபா, விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.